பல யுகங்களுக்கு முன்னால் அண்ட சராசரங்களையும் காக்கும் ஆதிசிவனிடம் ஆகாய கங்கையை பூமிக்கு அனுப்புமாறு பகீரதன் தவமிருந்து பிரார்த்தனை செய்தான். அதற்கு ஈஸ்வரன் ஆகாயத்திலிருந்து விழும் கங்கையின் வேகத்தை தன்னை தவிர இந்த பூமியால் தாங்க முடியாது என்று கூறி தனது பிரதிரூபமாக ஓர் ஆத்மலிங்கத்தை சிருஷ்டித்து அதை பகீரதனுக்கு கொடுத்தார். ஆகாய கங்கை பூமிக்கு இறங்கி வந்து அந்த ஆத்மலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தது. யுகங்கள் கடந்தன. அதன் பிறகு ஆகாய கங்கையை பூமிக்கு வரவழைக்கக்கூடிய மகா சக்தியுள்ள அந்த ஆத்மலிங்கம் இந்த பூமியில் எங்கோ ஒரு இடத்தில் சென்று மறைந்து விட்டது. நடந்த உண்மை கதை போலாகிவிட்டது. காலம் அதை மறந்துவிட்டது. அகத்திய முனிவரின் ஓலைச்சுவடியிலும் செப்பு தகட்டிலும் அந்த ஆத்மலிங்கம் எங்கு மறைந்தது என்ற ரகசியம் சொல்லப்பட்டிருந்தது. சிவன் ஆத்மலிங்கத்தை சிருஷ்டித்த பிரணவ மகா சிவராத்திரி 72 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறது. அன்றுதான் அந்த அற்புத ஆத்மலிங்கம் மகா சக்திகளை பெறும். மனிதர்களின் கண்களுக்கு தென்படும். அந்த முகூர்த்த நேரத்தில் யாராலாவது அந்த ஆத்மலிங்கத்தை அடைய முடிந்தால், சொந்தமாக்கிக் கொள்ள முடிந்தால், ஆகாய கங்கையை மீண்டும் பூமிக்கு வரவழைக்க முடியும். அந்த கங்கா தீர்த்தத்தை குடிக்கும் மனிதன் மரணத்தை வென்ற மனிதனாக, மூவுலகையும் ஆளும் சக்தி பெற்றவனாக, கிரகங்களின் நிலையை மாற்றும் வித்தகனாக மாறுவான் என்று அகத்தியர் சுவடி கூறியது. அதை படித்த ஒரு சில சுயநலவாதிகள் அந்த ஆத்மலிங்கத்தை சொந்தமாக்கிக் கொண்டு மரணத்தை வெல்வதற்காக காலம் காலமாக முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த முயற்சியில் ஒரு பிரணவ மகா சிவராத்திரி அன்று கபாலி, இந்த குகையில தான் நாம தேடி வந்த அந்த ஆத்மலிங்கம் இருக்கு. பூஜை சாமான்லாம் தயாரா இருக்கா? இருக்கு சுவாமி, தயாரா இருக்கு. போலாம் வாங்க. நில்லு. நீ எங்க வர? நீ வரக்கூடாது. இது சாமானியர்கள் வரக்கூடிய இடம் இல்ல. நாங்க வர வரைக்கும் எங்கேயே இரு. ஓகே ஓகே, கேரி ஆன். கபாலி, லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண கொண்டு வந்த நவ திரவியங்களை எடு. சங்கரா, அறிவு கெட்டவனே, அந்த ஆத்மலிங்கத்தை இந்த கஸ்தூரி மஞ்சள், அம்பாள் குங்குமம், கங்கா ஜலத்தால் அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்தை விட்டு எடுக்க முடியும், நமக்கு சொந்தமாக்கிக்க முடியும். அபிஷேகம் செய்யலன்னா அந்த சிவமூர்த்திக்கு பாதுகாப்பா இருக்கிற பயங்கரமான சக்திகள் நமக்கு இந்த இடத்திலேயே சமாதி கட்டிடும். நீ இங்கேயே இரு. ஓம் ஜகதா மாதாபி ஸ்வாஹா. ஓம் நம சிவாய. ஆதிலிங்கே
சிவாய். முகூர்த்த நேரம். ஓம் நம சிவாய். முகூர்த்த நேரம் ஆரம்பமாயிடுச்சு. முகூர்த்த நேரம் ஆரம்பமாயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு போ. சீக்கிரம் எடுத்துக்கிட்டு போ. முகூர்த்த நேரம் முடிய போகுது. அபிஷேகம் செய்யாம இந்த ஆத்மலிங்கத்தை தொடக்கூடாதே. சீக்கிரமா. அபிஷேகம் செய்யலனாலும் என் சக்தியால இந்த சிவலிங்கத்தை எடுத்தே தீருவேன். நேரமாயிடுச்சு.
அந்த சூலத்தின் சக்தியால் அவன் கையிலிருந்து விழுந்த அந்த ஆத்மலிங்கம் நதி அலையில் அடித்துக் கொண்டு சென்று எங்கோ ஓரிடத்தில் மறைந்து விட்டது. இந்த பயங்கரமான சக்திகளின் காவலில் ஆத்மலிங்கம் இங்கே அமர்ந்து விட்டது. மீண்டும் இந்த ஆத்மலிங்கம் மனிதர்களின் கண்களுக்கு தென்படுவது 72 வருடங்களுக்கு பிறகுதான். நிரஞ்சன், சீக்கிரம் இதோட தந்தத்தை வெட்டுங்கடா. சாயங்காலத்துக்குள்ள 3 லோடு தந்த கான்ட்ராக்டருக்கு அனுப்பி ஆகணும். வெட்டுங்கடா. யானை மேல கைய வச்சிங்க தொலைச்சுடுவேன். பெருசு காடுவும் பாட்டம் விட்டு சொத்து இல்ல. புலி மான அடிச்சு திங்கிற மாதிரி நான் யானை தந்தை வெட்டி துட்டு சம்பாதிக்கிறேன். அதை கேட்க நீ யாரு? மூடாவாய நான் கருத்துருவேன். இன்னொரு தடவை யானைங்க மேலயோ சந்தன மரங்க மேலயோ கைய வச்சிங்க கொன்னுடுவேன். போகடாங்கிறது என்னங்கடா பாக்குறீங்க? போங்க. என்ன என்னடா வேணா என் வழியில நீ குறுக்கிடாத. நான் நினைச்சா உன்னை ஓடிச்சு கட்டிடுவேன் கிழவா. என்னடா சொல்ற பரதேசி நாய? வெட்டி பலி கொடுத்து யாரு பலி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். எங்க பெரிய ஐயா மேலேயே கைய வைக்கிறியா? அவசரப்படாத, நான் சொல்றதை கேளு. போலப்பா, சீக்கிரமா இங்கிருந்து போயிடலாம். சொன்னா கேளு, அப்பாலிக்கா வந்து கவனிச்சுக்கலாம். வா சொல்றேன்ல, வா. ஏண்டா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னங்க ஐயா ஆவுன்னா சண்டைக்கு போயிடுறீங்க. நான் ஒருத்தன் இருக்கல, இவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சமயத்துக்கு நான் வந்து சேர்ந்தனால சரியா போச்சு. இல்லன்னா என்ன ஆவறது? என்ன ஆவறதா? 2ல 1 பாத்திருப்பேன். செருப்பால் அடிச்சு அவன் தாடைய பேத்திருப்பேன். அத்தனை பேரையும் எதிர்த்து தனியா நின்னு சண்டை போடுறதுக்கு நீங்க ஒன்னும் 25 வயசு வாலிபன் இல்ல. வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும். என்னடா பொல்லாத வயசு? எங்க என் கூட ஓடி வா பாக்கலாம். ஓடி வாடா. ஒத்துக்கிறேன் நீங்க வாலிபன் தான் ஒத்துக்கிறேன். இந்தாங்க இந்த கம்ப பிடிங்க. அது இல்லைங்க பெரிய ஐயா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களையும் உங்க வைத்தியத்தையும் நம்பி இருக்கிற இந்த காட்டுவாசிகளும் உங்களையே கதியா நினைச்சிட்டு இருக்கிற நானும் அந்த பிள்ளைங்களும் என்ன ஆகுறது? எங்களை மறுபடியும் அனாதைங்களா ஆக்கலான்னு பாக்குறீங்களா? அந்த வானமே இடிஞ்சு என் தலையில விழுந்தாலும் என் ஆதி என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னடா கவலை? அப்படின்னா ஓகே. அமெரிக்கா தான் வண்டர்ஃபுல் பிளேஸ்.
நான் தான் ப்ரொஃபசர் குப்தா, இந்தியால இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்க அங்கிள். நான் கொரியர்ல உனக்கு ஒரு டைரி அனுப்பி வச்சேன், கிடைச்சதா? யா. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரி. அதுல ஆத்மலிங்கத்தை பத்தின என்டையர் என் லைஃப் டைம் ரிசர்ச் எல்லாம் இருக்கு. ஓகே. அந்த பாட்டியாவோட ஹலோ ஹலோ அங்கிள். ஹலோ ஹலோ அங்கிள். சம்திங் ராங். அங்கிளுக்கு ஏதோ ப்ராப்ளம். உடனே இந்தியாவுக்கு போகணும். Excuse me, flight to Mumbai? Yeah. Thank you. We're missing her. பஸ் வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? எவ்வளவு நேரம் தான் ஏத்துவலோடு சீக்கிரம் ஏத்துறா. ஏத்திரங்கண்ணா. அழாத கண்ணு, அழாத அழாத, வலி குறைஞ்சிரும். ஹலோ. ஆட போமா, நானே பாண்டிக்குட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு வேசனப்பட்டு இருக்கிறேன். என்னம்மா? கொல்லிமலை தெரியுமா? கொல்லி மலை தெரியாது, மலை பாம்பு தான் தெரியும். இந்த பசாதான் இருக்கும். இருக்கும். ஹலோ, இதுகிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்ல. என் பன்னிக்குட்டிய மிதிச்சுட்டா. சாரி. இதுவே உடம்பு சரியில்லைன்னு அழுதுகிட்டு இருக்கு. நீ வேற மிதிக்கிறியா? உனக்கு கண்ணு என்ன பொட்டையா? ஹலோ, பஸ் இங்க பஸ் எல்லாம் இங்க நிறுத்த முடியாது. புலி கரடி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷம் உட்காரு. மிஸ்டர் டிரைவர், இந்த பஸ் கொல்லிமலைக்கு எத்தனை மணிக்கு போகும்? கொல்லிமலைக்கு இந்த பஸ் போகாது, பைரவமலைக்கு தான் போகும். என்னது, இந்த பஸ் கொல்லிமலைக்கு போகாதா? அட போவாதுமா, பைரவமலைக்கு தான் போகும்னு சொல்றேன்ல. பஸ்ல நான் ஏறி உட்கார்ந்தோனே இத சொல்ல வேண்டியதுதானே? பஸ்ல ஏறி உட்கார்ந்த உடனே இது எங்க போகுதுன்னு நீ கேட்க வேண்டியதானே? எங்க போகுதுன்னு சொல்றதும் கடமை இல்லையா? மரியாதையா போய் உட்காரு, தொந்தரவா இருக்கு. எவன் பைக்கோ தெரியல. நல்ல பஸ்ல இது. தங்களா கொஞ்சம் நில்லு, நானும் வரேன். இது ஓப்பட்டியா? என் கூட நினைச்சுக்கிட்டேன். என்னையே தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கு. ஏய் டிரைவர், நான் எப்படி கொல்லிமலைக்கு போறது? அட சும்மா இருப்பா, உன்னாலதான் இப்படி ஆச்சு. இனிமே கொல்லிமலைன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். கொல்லிமலைக்கா போனோம்? கவலைப்படாத, கிட்டதான் இருக்கு. அடுத்த பஸ்ல போயிடலாம். டோன்ட் ஷவுட். அந்த பேக்ல இருக்கிற டைரி எடு. ஓ கம் ஆன். ஐயோ, என் பைக் எவன்டா இடிச்சது? யாருதுடா இந்த பஸ்? நோ ஹெல்ப். கோ. உன் வழிய பாத்துக்கிட்டு நீ போ. கோ. நான் எவ்வளவு எமோஷனா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் என்ன யோசிக்கிற?
கோயா நோ என்கிட்ட கத்தி இருக்கு. இட் வில் கில் யூ. a powerful knife no doubt. ஒழுங்கா உறங்கட்டி ஒதுங்க போயிடு. ப்ளீஸ் கோ. ஐ அம் a dangerous man. go. இது கத்தியா? எஸ் நோ டவுட். ஏன் முதுகு சொரியற? சொல். அப்ப இது என்ன? இது கத்தி. ஒண்ணுது டுபாக்கூர். இங்க இருக்கியா? ஏன் பஸ் கடையில போயிட்ட? வெளியில வா, அங்க பாம்புங்க இருக்கும். எனக்கு பாம்பு அந்த டுபாகூர் போயிட்டான், பயப்படாத. வா மெதுவா. தேங்க்யூ. சரி சரி, நான் போயிட்டு வரேன். இந்த பஸ் டிரைவர் மட்டும் என் கால்ல பட்டானா அவனை கசக்கி புழிஞ்சு எடுத்துறேன். என்னங்க? சொல்லுங்க. ஹலோ, 1 மினிட். ஆக்சுவலா நான் கொல்லிமலைக்கு போகணும். கொல்லிமலையா? அது அந்த பக்கம்ல இருக்கு. ஏன் இந்த பக்கம் வந்த? பஸ் ஏறப்ப பாத்து ஏறணுமா? எங்கேயோ பாத்துட்டு ஏறிட்டு ஏன் உயிரை வாங்க? எனக்கு கொஞ்சம் கொல்லிமலை கூட்டிட்டு போறியா? எனக்கு வேற வேலை இல்ல. ப்ளீஸ் மிஸ்டர். நீல என்ன தொந்தரவு பண்ணாத தாயி. பார்த்தா மழை வர மாதிரி இருக்கு. அதோட இது புலிங்க தண்ணி குடிக்க வர இடம். மாட்னா பிரியாணி சொல்லிட்டேன். You mean tigers? ட்ரையரையாவது விட்டானே. நல்ல வேளை கத்தி அங்க படல. இல்லனா டோட்டலா அறுந்து போய் எங்க போய் தொலைஞ்சானுங்க அவனுங்க. Where is my assistant? Stop! Stop! நிறுத்துங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்கடா. நாங்க வந்துட்டோம் பாஸ். ராத்திரி கிளம்பி இப்பயே வந்து சேர்றது. You lazy fellow. You dirty rascal. வழியில வண்டி திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ். அதான் எனக்கு இங்க பஞ்சர் ஆயிடுச்சு. எவனோ கொல்லிமலை சிங்க மாதிரி வந்து அவளை கவிட்டு போயிட்டான். We must get the diary. You get ready. Get ready. முதல்ல நீங்க ரெடியாங்க பாஸ். Oh, come on. ஏப்பா சாமி, என்னால முடியலப்பா. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? எவ்வளவு தூரமா? இன்னும் 2 பள்ளத்தாக்குல இறங்கி 3 மலையில ஏறினா வந்துடும். வா 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 வா. உன்னால எனக்கும் லேட் ஆகுது. வா வா வா, சீக்கிரம் வாமா. உனக்கு என்ன? உன் கையில வெறும் தழுதா இருக்கு. என் கையில எவ்வளவு வெயிட்? அடடடடடே, அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு? என்ன இருக்கு இதுக்குள்ள? Clothes, cosmetics, perfume. அப்படினா ஓகே. What are you doing? How dare you? என்ன பண்ற? என் பேட்ட வருது. இவள நீதான் வெயிட்டா இருக்க. சாரி சாரி, உன் கால நினைக்கல, ஏதோ மரக்கொம்பு நினைச்சேன். சரி, படமால மாதிரி எதுக்கு இந்த இளமால எடுத்துட. என்ன என்ன என்னாச்சு? அடியில ஏதோ ஊறுது. சரி சரி, நீ நகராத, நான் பாத்துக்கிறேன். இது கொம்பு மாதிரி இருக்கு. கிடைச்சது. ஆனா கொம்பு இல்ல, உடம்பு. எங்க காடுல விளையாட்டு நினைச்சியா? உடம்பு நீ கிளம்பு. மூலிகை எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டீங்க போல இருக்க. இப்படி கொடுங்க. தங்கம்மா ஆதி வந்துட்டானா? வந்துருவாருங்கய்யா. வந்துட்டானா இல்லையா? இன்னும் இல்லைங்கய்யா. அவன் எதுக்கு வரான்? அவனுக்கு இப்பெல்லாம் வெட்டி வேலைங்க அதிகமாயிடுச்சு. $150 கொடுத்து வாங்கின ஷூஸ் இது போயே போச்சு. It's gone. Hey! What are you doing? இது நான் பாரிஸ்ல வாங்கினது தெரியுமா? இது பாரிஸ்ல ஃபாரஸ்ட். இங்க ஐல்ஸ் போட்டுட்டு நடக்க முடியாது. அதுக்கு அப்புறம் உன் இஷ்டம். ஐயோ! யாரோ வேட்டக்காரன். Just miss. எக்ஸசைஸ் செய்றீங்க? No, I want the diary. Follow. வேட்டக்காரங்க மிருகங்களை சுடுறவங்க தானே? Shut up. குண்டு குறி தப்பி நம்ம பக்கம் வருது. விடாதீங்க. குறிப்பாக்க தெரியாதவங்கள ஏன் வேட்டைக்கு வரணும்? I want the diary. பதில் சொல்லு. இந்த கேள்வி என்கிட்ட கேட்காத, அவங்க கிட்ட கேளு. ஏய், wait for me. நானும் வரேன். தப்பிக்க பார்க்கறாங்க. விடாதீங்க. Come on.
ஐசலக்கா ஹரியம் இது சூடாய் சாத்திருவோம். ஐயோ உங்க வெயிட் அது தாங்காது பாஸ். நோ ஐ அம் a dangerous man. அவங்கள விட மாட்டேன். குடிச்சே தீர்வேன். என்னங்கடா அது வண்டி ரிவர்ஸ்லயே போகுது. விடுனா வேணும் தானே மேல விழுந்தா. நானா? நீ எகிரி ஏன் மேல விழுந்துட்டு நான் உன் மேல விழுந்தங்கற? அந்த விழுது பாதியிலே அறுந்திருந்தா அப்போ தெரிஞ்சிருக்கும். அட டுபாக்கூர். அப்ப அவங்க குறி பார்த்து சுட்டது நம்ம மேலதான். நம்ம மேல இல்ல உன் மேல. Thank God you're safe. ஆமா உன் பேர் என்ன? என் பேர் ஸ்வப்னா. உன் பேரு? என் பேர் ஆதி. ஆதி இல்ல ஆதி. சரி நான் போய் சாப்பிட ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். ஆதி மை ஃப்ரெண்ட். ஏய் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. என்ன மரியாதை கப்பல் இருக்கு. What a sweet guy. என்ன புகையுது? அடி பாவி இந்த மரப்பட்டை இதுல போட்டியா? போட்டு. ஏ இந்த பட்ட வாசனைய மோந்தா மாந்தா நஜால் குஜல் ஐடியெல்லாம் வரும். வந்தா ஒரு குமார் குளூர்ல எல்லாம் சுத்தமா சுருங்கிடும் போல இருக்கு. காயெல்லாம் ஆறி போயிடுச்சு. இனி மருந்து சாப்பிட வேண்டாம். ஒழுங்கா பத்தியம் மட்டும் இரு. சரிங்க ஐயா. அதோ அவர்தான் எங்க பெரிய ஐயா. இந்தாங்க ஐயா பணம். என்னடா புதுசா பணம் எல்லாம் கொடுக்குற? மூலிகை கொடுக்குற காட்டுக்கு நான் என்ன பணமா கொடுக்குறேன்? போய் உன் பையனை நல்லா படிக்க வை. பாருங்க ஐயா. Sorry. Thanks. ஆதி அம்மா அப்படின்னு கத்துனா வலி குறையாது. மருந்து சாப்பிட்டா வலி குறையும். இல்லடா கண்ணா. ஏமா ஐயா 3 வேளையும் ஒழுங்கா கஷாயம் குடிக்கிறியா? கசாயம் கசப்பா இருக்கு. கஷாயம் கசப்பா இல்லாம கரும்பு மாதிரி இனிக்குமா என்ன? நான் அந்த பச்சளையையும் மூலிகையும் எடுத்துட்டு வந்துட்டு இன்னும் 3 நாளைக்கு அதையே குடி. சரிங்க ஐயா. கொஞ்சம் நில்லுங்க. என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போனா எப்படி? கோவம் வந்தா என்ன ஓங்கி ஒரு அரை அனுப்பிச்சிருங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. என்னடா ராத்திரி பூரா நீ எங்க போன? என்ன ஒண்ணுமே தெரியல. என்ன ஆயிடுவோம்? நாங்க என்ன சின்ன பசங்களா? அப்ப ராத்திரி எங்கடா போயிருந்த? ராத்திரி எங்கன்னா சொல்றேன் இருக்க. அந்த பொண்ணு நானும் போயிட்டு வரப்போ சொல்லுடா. என்ன ஏன் இப்படி மிரட்டுறீங்க? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அது வந்து நான் காட்டு வழியில வரப்போ சும்மா பேசிக்கிட்டு இந்த காட்டிடுறேன். அதோ அவதான். அம்மா தாயே இங்க வா. யூ கம் கம். எங்க பெரிய ஐயா. ஹலோ வணக்கம். யார் மானே? இந்த பொண்ணு வெளிநாட்டுல வந்திருக்காளா? காட்டுல வழி தெரியாம பேந்த முடிச்சிட்டு இருந்தா. நான் தான் வான்னு ஒண்ணும் செய்யாது. இவங்க மாமா நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற கொல்லிமலையில இருக்காரா, அங்க கூட்டிட்டு போக சொன்னா. போறதான் போறோம், வழியில எங்க பெரிய ஐயா இருக்காரு, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஆசீர்வதிச்சா போயிடுவோம். சரி போது நிறுத்து. ராத்திரி பேஞ்ச மழையில வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப போறது நல்லது இல்ல. வெள்ளம் வடிஞ்சதும் போலாம். உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க ஐயா வா. உன்னை கூட்டிட்டு போ சொல்ல. ரங்கம்மா ஐயா நீயே கூட்டிட்டு உள்ள வாமா. தேங்க் யூ. என்னடா அது சட்டை கிழிஞ்சிருக்கு? அது காத்துல. சரி போய் குளிச்சிட்டு வா. கொலப்பா அந்த பெரிய ஐயாவும் ஆதியும் சேர்ந்து உன் யானை தந்த வியாபாரத்துக்கு ஆப்பு வச்சுட்டாங்க. பேசாம இந்த காட்டை விட்டு சொர்ணமலைக்கு போய் கஞ்சா பயிர் பண்ணி அதோட மான் தோலையும் உரிச்சு வித்த நிறைய துட்டு சம்பாதிக்கலாம். நீயும் பயப்பட வேண்டாம்ல. கோடல உருவி நாய்க்கும் நரிக்கும் போட்டுருவேன். நான் எதுக்குடா உங்களுக்கு பயப்படணும்? அவனுக்கு 2 பேரையும் என் கையால வெட்டி போதைக்காம விட மாட்டேன்டா. விட மாட்டேன். பொடி பொடி பொடி. இருங்க வாமா. ஏன் அங்கேயே நிக்கிற? வா இப்படி. வா இந்த. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. பெரியய்யா வெள்ளத்துல ஒரு பொணம் வந்து ஒதுங்கி இருக்குங்க ஐயா. அங்கிள் இவர் தேங்க் யூ சார். எங்க அப்பா மாதிரி எனக்கு இவரை பார்க்க தான் இந்தியா வந்தேன். அழாதம்மா. அழுதா செத்தவங்க திரும்பி வந்துருவாங்களா? அழக்கூடாது. பெரிய ஐயா
காட்டுல அவருக்கு விரோதிங்க யார் இருக்காங்க? அவருக்கு மட்டும் இல்ல பெரிய ஐயா, இந்த பொண்ணுக்கும் விரோதிங்க இருக்காங்க. நான் இவளை கூட்டிட்டு வரப்போ யாரோ சில பேர் ஷூட் பண்ணிக்கிட்டு எங்களை துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவரை கொலை பண்ணது அந்த பாட்டியாவோட ரவுடிங்க தான். எதுக்காக அவரை அவங்க கொண்டாங்க? யார் இந்த பாட்டியாங்கிறவன்? பாட்டியா அமெரிக்கால அவன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அரசியல் செல்வாக்கு உள்ளவன். ஒரு நாள் அவனோட ஆளுங்க என்கிட்ட பாட்டியா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி என்ன அவனோட பேலஸ்க்கு கூட்டிட்டு போனாங்க. Yo, Mr. Bhatia, Virendra Bhatia. That's my photograph. Young Bhatia. ரொம்ப அழகா இருக்கல்ல? என்ன எதுக்கு இப்ப வர சொன்னீங்க? You see, Mr. Gupta உன் ப்ரொஃபசர் தானே? Yes. அவர் மகாசக்தி உள்ள ஒரு ஆத்மலிங்கத்தை பத்தி இந்தியால ரொம்ப நாளா ரிசர்ச் பண்றாரு. Am I right? எத்தனையோ வருஷங்கள் ஆத்மலிங்கத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏகப்பட்ட பேரை நான் அனுப்புனேன், எவ்வளவு பணம் செலவு பண்ணேன். Yes, it's my ambition. It's great. I want that mighty power. அது பகீரதனுக்கு சிவன் கொடுத்த ஆத்மலிங்கம். அந்த ஆத்மலிங்கம் இந்த பூமியில தான் யாருக்கும் தெரியாம எங்கேயோ போய் மறைஞ்சிருக்க. இப்ப கூட அந்த மகாலிங்கத்தை நான் கண்டுபிடிச்சிட்டா ஆகாய கங்கைய பூமிக்கு வர வச்சிடலாம். எஸ், ஆகாய கங்கை இறங்கி வந்து ஆத்மலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யும். அப்படி அபிஷேகம் செஞ்ச கங்கா தீர்த்தத்தை நான் குடிச்சா எனக்கு மரணமே கிடையாது. எமனுக்கு யமனாயிடுவேன். எனக்கு வயசே ஆகாது. என் தேகம் வைரம் மாதிரி ஆயிடும். I will be a he-man in this world forever. நான் மறுபடியும் அதே மாதிரி அந்த காலத்து யங் பாட்சியா ஆயிடுவேன். அமெரிக்கால பிறந்த எப்படி நீங்க இந்த கதையை நம்புறீங்க? இது கதை இல்ல, நிஜம், நடந்த உண்மை. இந்த கைதானுக்கு சாட்சி, இந்த கைதானுக்கு சாட்சி, இந்த கைதான மகாசக்திக்கு சாட்சி. என் கை போயிடுச்சு. Just a minute. ஆத்மலிங்கத்தை பத்தி ரிசர்ச் பண்ணின விவரங்களை உன் ப்ரொஃபஸரோட டைரியில மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ப்ரொஃபஸர் இப்ப எங்க இருக்காரு, அந்த டைரி என்னாச்சுன்னு ஒரு விவரமும் தெரியல. உனக்கு அவரை நல்லா தெரியும்ல? தெரியும். அந்த டைரி பத்தி கூட உனக்கு தெரியும்ல? தெரியாது. நிஜம்? நிஜமாதான். உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர, பில்லியன்ஸ் கொட்டி கொடுக்குறாங்க. நீங்க சொல்ற அந்த டைரி பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது? நிச்சயமா தெரியாது. ஓ, அப்படின்னா நீ போலாம். I'm sorry for the trouble. Oh, just a sec. அந்த டைரி பத்தி நிஜமா உனக்கு தெரியாதா? தெரியாது. அவன் கிட்ட அன்னைக்கு டைரி இல்லைன்னு நான் போய் சொன்னேன். இதான் அந்த டைரி. ஆத்மலிங்கம் ஒரு மகாசக்தி. அதை பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். எத்தனையோ காடுகள்ல சுத்தின, எத்தனையோ ஞானிகளை சந்திச்சேன். அந்த ஆத்மலிங்கம் கொல்லிமலை காட்டுக்குள்ள ஏதோ ஒரு பள்ளத்தாக்குல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 72 வருஷத்துக்கு ஒரு தடவை வர பிரணவ மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் அந்த ஆத்மலிங்கம் மனுஷங்க கண்ணுக்கு தென்படும். அந்த ஆத்மலிங்கத்தை ஒரு மகா சர்ப்பமும் ஒரு சூலமும் காவல் காத்துக்கிட்டு இருக்கும்னு என் ஆராய்ச்சி மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பிரணவ மகா சிவராத்திரி வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆத்மலிங்கம் இருக்கிற சரியான இடத்தை நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இந்த ஆத்மலிங்கத்தை பத்தி நானும் என் சின்ன வயசுல இருந்தே கொல்லிமலை காட்டுவாசிங்க பேசுறத கேட்டிருக்கேன். இந்த டைரியில உங்க ப்ரொஃபசர் எழுதி இருக்கிற அந்த பிரணவ சிவராத்திரி வர்றதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இந்த முகூர்த்தத்தை விட்டுட்டா என் வாழ்க்கை ஆம்பிஷன் எல்லாம் வேஸ்டா போயிடும். இது வரைக்கும் அந்த லிங்கத்தை பத்தி எதுவும் தெரியல. இந்த தடவையை மிஸ் பண்ணா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அதை பார்க்க சான்ஸே கிடைக்காது. Go find it. அந்த ஆத்மலிங்கம் மனுஷங்க கண்ணுக்கு தென்படுற ஒரு அற்புதமான நாள். இப்ப அந்த ஆத்மலிங்கம் எங்க இருக்குது? என்ன?
ஆதி வாங்கிக்க. பூர்ணாகுதி திரவியம், சிவனுக்கு வேண்டிக்கிட்டு வச்ச மஞ்சள், அம்பாள் குங்குமம், கங்காஜலம் ரொம்ப புனிதமானது. இத உங்ககிட்ட கொடுக்கிறாருன்னா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். இந்த பூஜை திரவியங்களால் அபிஷேகம் செஞ்ச அந்த பரமேஸ்வரனுக்கே அது போய் சேரும். வாங்கிக்க. பரமேஸ்வரா, சிவா, சங்கரா. இத ஜாக்கிரதையா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரங்கம்மாவையும் பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு முகூர்த்த நேரத்தில் சிவனுக்கு அபிஷேகம் செய். சொப்பனா என் கூட இங்கேயே இருக்கட்டும். சரி சரி, 3 நாள் திருவிழா முடிஞ்சதும் வந்துருங்க. சிவலிங்கம் எங்கடா இருக்க? வெளியே வாடா. எங்கடா உங்க தாத்தா? இது எங்க தாத்தா படுக்கிற கட்டு. மரியாதையா எந்திரி. போடா அப்படி. எங்க ஆதி அங்கிள் வந்தாருன்னா உன்னை கொன்னுடுவாரு. வெளியே போ. மூடுவாய. உங்க ஆதி அங்கிளை கொன்னுட்டு தடைக்கு வந்திருக்கோம். இப்ப உங்க தாத்தனையும் கொண்டு போட்டுதான் இந்த இடத்த விட்டு போவோம். என் விளக்காத பையில நீ நாசமா போவோம். உன் கண்ண பாம்பு புடுக்க. சிவசங்கரா!
சிவசங்கரா என்னடா என்னாச்சு? பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க. என்னம்மா? அந்த யானை திருட ஆயம்மாவை அடிச்சு கீழே தள்ளிட்டான். பூனிய கூட அடிச்சுட்டான். உன்னை கொன்னுட்டேன்னு எங்க கிட்ட சொன்னான். தாத்தாவையும் கொல்ல போறேன்னு சொன்னான். அவனை நார் நாரா கிழிச்சு போடுங்க அங்கிள். அவன் கைய வெட்டுங்க அங்கிள். ஆமா அங்கிள். அவனை விடக்கூடாது அங்கிள். அவனை உதைக்கிறதுக்கு நான் எதுக்குடா? அவனையும் அவனோட ஆளுங்களையும் உங்களை வச்ச பின்னி எடுக்கிறேன். எங்களை வச்சா? மகா சக்தியுள்ள சிவலிங்கம். இதை நீங்க எல்லாரும் தொட்டுக்கிட்டு அவனுங்க எல்லாரையும் உதச்சு நொறுக்கிற பலத்தை எங்களுக்கு கொடுன்னு வேண்டிக்கங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் மதையான பலம் வந்துடும். தொட்டுக்கங்க. ஆத்மலிங்கம். இன்னும் ஏன் நிக்கிறீங்க? போய் அவனுங்களை அடி பின்னுங்க. மறுபடியும் வந்துட்டீங்களாடா? இந்த குண்டு கத்திரிக்காவை எதிர்த்து உள்ள கத்திரிக்காங்களா? நான் சிக்கிறேன். நில்லுங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா? உங்க உசுர் மேல உங்களுக்கு ஆசை இல்ல? மறுபடியும் ஏன் இங்க வந்தீங்க? டேய் காட்டு பண்ணி, இது எங்க வீடு. மரியாதையா இப்ப எல்லாரும் வெளியே போயிடுங்க. நல்லபடியா சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களை மண்ணை திங்க வைக்கிறேன்.
மண்ண தின்னது சட்டி தலையா? என்ன ஆவுன்னு கத்திக்கிட்டு வரீங்க? என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? என்கிட்டயே விளையாடுறீங்களா? உனக்கு கண்ணாடி வேற. இப்ப என்ன பண்றீங்கன்னு பாப்போம். என்னங்கிறியா? உனக்கு இருப்பு இருக்கணும். வந்துட்ட என்ன செய்வ? இனிமே எழுந்திருக்கவே மாட்டான். மறுபடியும் எங்க வந்தீங்க? நாங்க சித்திரக்குள்ளர்கள். மரியாதையா இங்க இருந்து போயிடு. இவன் முகரைய பார்த்தா இங்க இருந்து போற மாதிரி தெரியல. நாமளே இவனை தூக்கி போட்டுடலாம். தாத்தாவை கொண்டுடுவேன்னு சொன்னீங்க, எங்களையே அடிக்கிறியா? விடாதீங்க இவனை. தூக்குங்கடா, தூக்குங்க. ஆத்மலிங்கம் கிடைச்சிருச்சா? ஆத்மலிங்கம் கிடைச்சிருச்சா? That's great news. Great news. I'm coming. I'm coming. Yes. எனக்கு மகாலிங்கம் கிடைச்சிருச்சு. Yes. எனக்கு ஆத்மலிங்கம் கிடைச்சிருச்சு. எனக்கு மகாலிங்கம் கிடைச்சிருச்சு. எனக்கு ஆத்மலிங்கம் கிடைச்சிருச்சு. I shall be forever and ever. I shall become a young man and come dance with you. Like this. And keep dancing with you. Like this. Bye-bye and see you. Yes, Captain. I shall come back as a young man. லிங்கத்துக்கு நிஜமாவே பவர் இருக்கா? இருக்கு. இல்லனா நாம எப்படி அந்த ரவுடிங்களை அடிக்க முடியும்? சரியா சொன்ன. நாம கேக்குறது எல்லாத்தையும் இது தருமா? தருமா. நீ பக்தியோட கேட்டா ஆகாயத்துல இருந்து தேவதை கூட இறங்கி வரும். தேவதையா? நிஜமாதான். நிஜம்தான். நிஜம்தான். அப்படின்னா தேவதையை வேண்டிக்கங்க. எந்த தேவதையை வேண்டிக்கலாம்? ஏதோ ஒரு தேவதை வேண்டிக்கலாம். அந்த தேவதை உங்க கூட பாட்டு பாடணும். சரி சரி வேண்டிக்கலாம்.
என்னது ஆத்மலிங்கமா? ஆமா, ஆதி அங்கிள் கட்சிதான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அது எங்க இருக்கு? அதோ பரமேஸ்வரா. சங்கரா, இதுதான் ஆகாய கங்கைய பூமிக்கு கொண்டு வந்த ஆத்மலிங்கம். இது உனக்கு கிடைச்சிருக்குன்னா நிஜமாவே நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. ஆனா இதோட அதிசய சக்திகளை சுயநலத்துக்காக பயன்படுத்த கூடாது. ஓஹோ, அப்படின்னா இதை இப்ப என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லுங்க. இந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு வந்த பகீரதனை இது சம்பந்தப்பட்ட ஒரு சாசனத்தை எழுதியிருக்காருன்னு லிங்கமேட்ல அமைஞ்ச பழங்கால சிவன் கோயில்ல இருக்கிற ஒரு சிவலிங்கத்து மேல அது செதுக்கப்பட்டிருக்கணும். ப்ரொஃபசர் அவர் டைரியில விவரமா எழுதியிருக்காரு. அந்த சாசனத்துல எழுதப்பட்டது என்னன்னு தெரிஞ்சா இதை என்ன பண்றதுன்னு தெரிஞ்சிடும். அப்படின்னா நான் இப்பவே போய் அந்த சாசனத்தை எப்படியாவது கொண்டு வரேன். எனக்கு பயமா இருக்காது. என் பின்னாடி ஜாக்கிரதை வந்துடு. I hate this place. அது என்ன பிடிச்சுக்கோ. பயப்படாம சொல்றாங்க. பிடிச்சுக்கோ. அது இந்த இடம் பார்க்க பயங்கரமா இருக்கு. ஏன் இப்படி பயப்படுற? சொப்னா நில்லு. சொப்னா அவசரப்பட்டு போகாத. சொப்னா 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 கத்தாத. சொப்னா உனக்கு ஒண்ணும் ஆகாது, பயப்படாத. சொப்னா அசையாத, அப்படியே உன் வெயிட்டுக்கு கத்தி மேல வந்திருக்குன்னா நீ கால் அங்கிருந்து எடுத்துட்டா அது பின்னாடி போய் நீ மெதுவா மேல ஏறி ஏறி வா. கையை கொடு. வா. ஆதி, ஏன் இந்த தண்ணி கருப்பா ஆயில் மாதிரி இருக்கு? இதெல்லாம் பூமியில இருந்து ஊறி வந்த ரசாயன திரவமா இருக்கலாம். அப்படின்னா இது பெட்ரோல் மாதிரியா? அப்படிதான். ஆதி, ஐயா சொன்ன அந்த சாசனம் எங்க இருக்கு? சிவலிங்கத்தோட மேல. ஓ, வாட்? மேலையா? எஸ். எப்படி மேலே ஏறது? ஆதி, இப்படி தடவி தடவி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு போட்டோ எடுத்தா போச்சு. ஆதி, ஸ்மைல் ப்ளீஸ். நீ அடிச்ச பிளாஷால ஒவ்வொரு மிரண்டு அடிச்சு பாரு.
வா. ஓடு சீக்கிரம். சீக்கிரம் போ. போ 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 போ. ஜாக்கிரதை. ஜாக்கிரதை சொன்னா. சங்கரா, same place. கொல்லிமலைக்கு வந்தாச்சு. what a beautiful place. What a beautiful ashram. Oh, what a great personality. மூலிகை வைத்திய பிரம்மா, கிரேட் சிவலிங்கா, வணக்கம். யார் நீங்க? இவர்தான் அந்த பாட்டியா. ஓ, ஸ்வப்னா, நீயும் இங்கதான் இருக்கியா? எஸ், ஐ பாட்டியா, வீரேந்திர பாட்டியா. எனக்கு இப்ப 99 வயசாச்சு. One short of a century. உங்களுக்கு ஆத்மலிங்கம் கிடைச்சிருக்கா? The great சிவலிங்கம். Is it true? எங்க இருக்க? அதை நான் பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். Yes, I want to see it. I want to see it. அதே ஆத்மலிங்கம். அந்த அமிர்தத்தை குடிச்சா நான் அமரன் ஆயிடுவேன். என் முதுமை போய் வாலிபம் திரும்பிடும். எனக்கு சாவே இருக்காது. I shall become eternal. I shall become forever. I shall become the emperor of this universe. பாட்டியா, Yes. சிருஷ்டிய வழிமுறைப்படுத்துறதுக்கு மனுஷனுக்கு ஆண்டவன் கொடுத்த வரம் மரணம். பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை ஜெயிச்சுட்டா யுக தர்மம் அதர்மம் ஆயிடும். அந்த ஆத்மலிங்கம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிடைக்க கூடாது. எனக்கு தான் கிடைக்கணும். பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுக்கறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. தம்பி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. டைமண்ட்ஸ், கோல்ட், உனக்கு என்ன வேணும் சொல்லு. இப்ப வேணா தரேன். இப்ப வேணா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என் ப்ராப்பர்ட்டி மொத்தமா உங்க பேருக்கு எழுதி வைக்கிறேன். என் ப்ராப்பர்ட்டி மொத்தமா உங்க பேருக்கு. அந்த ஆத்மலிங்கம் எனக்கு வேணும். அந்த சாசனத்தை என்கிட்ட கொடுங்க. ஆதி, அந்த ஆத்மலிங்கம் இனிமே மனுஷங்க கண்ட படக்கூடாது. வர சிவ பௌர்ணமி அன்னைக்கு அதை கொண்டு போய் கங்கா நதியோட ஐக்கியமாக்கணும். ஓல்ட் மேன், அவசரப்பட்டு அப்படி ஏதோ செஞ்சிடாத. இந்த ஆத்மலிங்கத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன். இப்போ அது என் கையை விட்டு போச்சுடா, இனி என் வாழ்க்கையில் அது கிடைக்காது. I want it. அது என்கிட்ட கொடுத்து. ஒரு காலத்துல அதை எடுக்க முயற்சி செஞ்சு உன் கையை மட்டும் தான் பறி கொடுத்த. இப்ப மறுபடியும் முயற்சி செஞ்ச நீ என் கையில உன் உயிரையே பறி கொடுத்துருவ. போய்ங்கிறது. அது ரெண்டு வேணும். ஆதி, போ. ஆதி, போங்கிறத. போடா. Thank you very much. உன்னை பார்த்தா கொஞ்சம் இறக்க மனசுள்ள மாதிரி தோணுது. அந்த பெருசு கிட்ட சொல்லி அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்து. சாரி.
தேங்க்யூ. என்ன என்ன ராமையா? பெரிய எங்க பெரியய்யா, பெரியய்யா வாங்க சாமி, சீக்கிரம் வாங்க. என்ன ராமையா? என் பொண்ணு பிரசவத்துக்கு வந்திருந்தா, குளிச்சுட்டு வரேன்னு போனவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இன்னும் மயக்கம் தெரியல சாமி. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அவளை பாருங்க சாமி. நான் தீட்சையில இருக்கு, வெளியே வரக்கூடாதியா? ஐயோ சாமி, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சாமி, உங்க காலை பிடிச்சு கேக்குற சாமி. என் பொண்ணு செத்துருவா. வாங்க சாமி, சீக்கிரம் வாங்க. அதே என்னங்க பெரியய்யா? இவன் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? இந்த கஸ்தூரி மாத்திரையும் மூலிகையும் தேன்ல கலந்து கொடு. 1 மணி நேரத்துல மயக்கம் தெரியலன்னா இன்னொரு மாத்திரை கொடு. அந்த பொண்ணை சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. என்னடா யோசிக்கிற? இதுக்கு போய் நான் இதுக்கு இந்த மருந்து அவன்கிட்ட கொடுத்தா அவனே பாத்துக்குவான்ல? நோயாளிக்கு மருந்து மட்டும் இல்ல, வைத்தியம் பாக்குறவங்களும் பக்கத்திலே இருக்கணும். நாம கொடுக்கற மருந்தை விட சொல்ற தைரியத்தால பாதி வியாதி குறையும். போ போடா. சங்கரா, என்ன அது? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. இப்ப நான் போய் வைத்தியம் செய்யணுமா? இந்த சமயத்துல பெரியய்யாவை தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனா என்ன பண்றது, அவருடைய ஆர்டர், போகாம இருக்க முடியாது. ஒரு வேலை செய்யட்டா? என்ன? நான் வேணா எடுத்துட்டு போறேன். வந்துட்டா. ஆதி, இங்க வா. என்னங்க பெரியய்யா? ஏண்டா, ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிற? ராமையனோட போலியா? சொப்ன கையில மருந்து கொடுத்து குழந்தைங்களை துணைக்கு அனுப்புன. என்னது? அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புனியா? சேர வேண்டியது மருந்து தானே, யார் எடுத்துட்டு போனா என்ன? நான் ஒண்ணு அனுப்புனா நீ அவங்கள அனுப்புறியா? ஏற்கனவே பாதை சரியில்லை, புதக்குழியும் புத்துமா இருக்கும். சும்மா இருங்க பெரியய்யா, இந்த காடும் அவங்களுக்கு புதுசு இல்ல, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சாமி, சாமி, என்னடா சாமி, என்னாச்சு? குழந்தைகளும் நானும் போயிட்டு இருந்தப்ப வழியில சின்ன பாப்பாவை நல்ல பாம்பு கடிச்சிருச்சு சாமி. எங்க? வடக்கு மேட்டுக்கு பக்கத்துலங்க. உன் வீடு கிழக்கு மேட்டுல தானே இருக்கு, பின்ன வடக்கு மேட்டுக்கு எதுக்கு போன? ஆமாங்கய்யா, அங்கதான் இருக்கு. அவசரத்துல கிழக்குங்கிறதுக்கு பதிலா வடக்குன்ட்டேன். என்னடா கிழக்கு வடக்குன்னு உளறி விடு. இல்ல பெரியய்யா, அங்க குழந்தை உயிருக்கு போராடிட்டு அவனை போய் மிரட்டுறிய. பாம்பு கடிச்ச இடத்துல இந்த பச்சளை தடவி குழந்தைக்கு இந்த இலேகத்தை கொடு. சீக்கிரம் வாங்க சாமி, போலாம். இன்னும் என்னடா யோசிக்கிற? போ. ஜாக்கிரதையா இருங்க. ரங்கம்மா, நான் வெளியே போறேன். பெரியய்யாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிங்க தம்பி. ரங்கம்மா, ஆத்துக்கு போய் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துட்டு வர. சிவலிங்க ஜாக்கிரதை. இடியும் மின்னலுமா இருக்கு, மழை வந்தாலும் வரும். சீக்கிரம் வந்துருங்க ஐயா. சாரி. கோ, நீங்க எடுத்துட்டு வாங்க. போங்க. சிவலிங்கத்தை காணோம், போய் தேடுங்களா? அவன் சொன்னது போய். அவன் கூட்டிட்டு போன இடத்துக்கு போனோம். அந்த வீட்டுல கர்ப்பிணி பொண்ணே இல்ல, யாருமே இல்ல. என்னாச்சு ஆதி? அப்புறமா சொல்றேன். நீ குழந்தைகளோட சந்தையில வெயிட் பண்ணு, நாங்க வந்து. என்னாச்சுன்னு சொல்லு. வந்து சொல்றேன். கடவு வரா புடிங்கடா. விடாதீங்கடா. பெரியய்யா,
பெரியய்யா Give it to me. இந்த ஆத்மலிங்கத்தை அன்னிக்கே நீ கொடுத்திருந்தா இப்ப சாக வேண்டியதில்ல சிவலிங்கம். ஒரு லிங்கத்தை கொண்டாதா இன்னொரு லிங்கம் கிடைக்குது. ஆத்மலிங்கம் கிடைச்சிருச்சு. பெரியய்யா 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 எல்லாம் முடிச்சு போச்சுடா. அப்படி சொல்லாதீங்க பெரியய்யா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன ஆசிரமத்துக்கு தூக்கிட்டு போ. ஆத்மலிங்கம் கிடைச்சிருச்சு. Oh my God, சாசனத்தை எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம ஆள் அனுப்பி சீக்கிரத்துல சொல்ல ஆதி வந்து போறான். குயிக், உள்ள போய் அந்த சாசனத்தை எடுத்துட்டு வா. சீக்கிரம். ஆதி சீக்கிரம் போ. பெரியய்யா சங்கரா, ஆதி வாய்க்கு வந்தபடி உன்னை திட்டேன். நான் வேணும்னு திட்டலடா. அந்த புள்ளையோட உயிர் எங்க போயிடுமோங்கிற ஆதங்கத்துல உன்னை அனுப்பி வைக்கிறதுக்காக அப்படி திட்ட. என்ன மன்னிச்சுடுறா. பெரியய்யா அப்படிலாம் சொல்லாதீங்க. பாத்தியா, கொலகார பாவிங்க அந்த மகாசாசனத்தை நெருப்பு வச்சு கொளுத்திட்டானுங்க. அந்த தேவாலயம் எப்படி துறக்கும்? அங்க எந்த இடத்துல அடி எடுத்து வைக்கணும்? திக்கு தெரியாதப்போ எந்த திசையில போகணும்? ஆபத்து வரும்போது என்ன செய்யணும்? அதையெல்லாம் இந்த சாசனத்துல இருக்கு. ஆத்மலிங்கம் அவங்க கிட்ட இருந்தாலும் இந்த சாசனம் இல்லாம அவங்களால ஆலயத்தை திறக்க முடியாது. அந்த மகா சாசனத்துல எழுதி இருந்ததை உனக்கு சொல்றேன், மனசுல வாங்கிக்க. இதெல்லாம் இப்ப எனக்கு எதுக்கு பெரியய்யா? ஆத்மலிங்கத்தோட சக்தி அவனுக்கு கிடைச்சா இந்த உலகம் அழிஞ்சிடும். இந்த உலகத்தை அவனோட தீய சக்தி கிட்ட இருந்து நீதான் காப்பாத்தணும். கிட்டவா. அனாதையான உன்னை வளர்த்து 6 அனாதைங்களை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போற. ஆதி, புள்ளைங்க ஜாக்கிரதை. சங்கரா, பெரியய்யா பெரியய்யா. என் கிராந்த சாசனம். அந்த சாசனம்
எரிஞ்சு போச்சு. ஐயோ, ஏண்டா கால்ல பட்டதுனால அந்த சாசனம் கை தவறி நெருப்புல விழுந்து பட்ட கஷ்டத்தெல்லாம் நாசமாக்கிட்டியே. ஆனா அந்த சாசனத்துல உள்ள விவரத்தை சிவலிங்க ஐயா ஆதியோட காதுல சொன்னாரு. அதுவும் காதுல விழுந்துச்சா? அதை நீ கேட்டியா? இல்ல, பார்த்த. சாசனத்துல இருக்கிற விஷயம் பூரா ஆதியோட மனசுல இருக்கு. ஆதி ஆதி இப்ப என்ன செய்யணும்? What to do? அந்த ஆலயத்துக்குள்ள போகணும்னா அது அந்த சாசனத்தை பத்தி தெரிஞ்சவங்களால மட்டும்தான் முடியும். இப்போ நமக்கு ஆதியோட உதவி ரொம்ப முக்கியம். சீக்கிரம் சீக்கிரம் போடா போடா சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. நின்னுட்டாண்டோ, உன்னால என்ன பிடிக்க முடியாது. உங்க பெரிய ஐயாவை கொண்டது நான் தாண்டா. தம்முருந்த வாடா, உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஏடா வண்டி நிறுத்த, சீக்கிரமா போடா, வேகமா போடா. சீக்கிரம் வண்டி அவன் வந்துகிட்டு இருக்கான். சீக்கிரம் வண்டிய சமயம் நெருங்கி வந்துருச்சு. இந்த சூழ்நிலையில அந்த ஆதி நமக்கு உதவி செய்வானா? செய்வா. Break the kids. பிள்ளைகளை இழுத்துட்டு வாங்க. Let's go. Come on. Sikro. Come on, fast. Hurry up. Sikro. அவங்க புடிக்கணும். Come on. Come on. கிளம்பிட்டாரோ? எங்க அந்த பாட்டியா?
ஆக்சிலேட்டர் அழுத்தி அழுத்தி காட்டுறான்டா. பின்னாடி பின்னாடி சீக்கிரம்டா. போடா சீக்கிரம் போடா. சீக்கிரம் போ சீக்கிரம் சீக்கிரம் போடா. ஐயோ வந்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடா. ராமியா ஐயோ அப்பா I got him! I got him! இவன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த ரகசியம் நாம ஆலயம் போக வழிகாட்டும். அந்த ஆலயத்தோட கதவை என்கிட்ட இருந்து அந்த பிள்ளைகளை காப்பாத்த இவன் தரப்பா. அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கு இந்த ஆதிதான் என் கைட். ஐயா, அவன் செத்துற போறான். அவனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுங்க. குஜலி பாப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டா. சரி சரி, பார்க்காம மோதிட்டேன். அடிக்கடி பள்ளியே பார்க்காத மோதினப்பவே அடி மாதிரி இறங்குது. நீ பார்த்து மோதிருந்தீன்னா அம்மாடியோ. என் பானை தண்ணி குடிக்கிறியா? சொன்ன தண்ணி குடிக்கிற எனக்கு உன் பானை தண்ணி எல்லாம் எதுக்கு? பாக்கலாம் அதி மச்சான். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை என் பானை தண்ணிய குடிக்க வைக்கிறேன். கொல்லிமலை சிங்கம் உன்னைக்கு எழுப்புற. மேற்கு மலை காத்து
பாதியை பிடிச்சிட்டோம். இனி ஆத்மலிங்கத்தால் ஆகாய கங்கையை கொண்டாந்துடலாம். பாட்டியா உன் பெட்டியை பாரு. சிவபார்ணவி, வருஷங்களுக்கு ஒரு தடவை வர்ற அந்த சிவ பௌர்ணமி வந்துருச்சு. சிவச்சக்கரவர்த்தி நாதா, இது பகீரதனால உருவாக்கப்பட்ட சாலி கிராமத்தால் அமைஞ்சிருக்கிற தேவாலயம். பூதகணங்களும் தேவகணங்களும் எப்பவும் இதோட நியம நிஷ்டைகளுக்கு காவலா இருந்துகிட்டு இருக்கும். சாமானியர்கள் இதுக்குள்ள போகணும்னு முயற்சி செஞ்சா இதே கதிதான் ஏற்படும். சிவசாசனத்தை பத்தி தெரிஞ்ச இவனை வச்சுதான் உன்னால அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அது உன்கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த தேவாலயம் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்காது. போ, சீக்கிரம் போ. வேண்டாம் அங்கிள், போகாதீங்க. பயமா இருக்கு எனக்கு. போகாதீங்க அங்கிள். கிளம்பு சீக்கிரம். போ. பிள்ளைங்களை விடுதலை பண்ணாதான் நான் உள்ள போவேன். இல்ல நான் உள்ள போக மாட்டேன். போவேன் போவேன். என்ன கொள்றதால அந்த முல்லைக்கு உயிர் வந்துருமா? கண்ட்ரோல். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆகாய கங்கை எனக்கு தான் தேவைப்பட்டுச்சு, உனக்கும் தேவைப்படுது. எஸ், அங்க பார், அந்த பச்சை குழந்தை சாவோட போராடிக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்காக தீர்த்தத்தை கொண்டு வர வேண்டிய வேலை இப்போ ஒண்ணுதாயிடுச்சு. அந்த கங்கா தீர்த்தத்தை கொண்டு வந்து இந்த பிள்ளைக்கு கொடுத்தா இந்த புள்ள உயிர் பொழைச்சுக்கோ. அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம்.
அம்மா அங்கிள் கண்ணு அங்கிள் அம்மா நான் செத்து போயிடுவேனா? ஆமா, உன்னை காப்பாத்துறதுக்காக ஆகாய கங்கையை மட்டும் இல்ல அமிர்தத்தை வேணாலும் கொண்டு வருவேன். என்ன நம்புவா, அழக்கூடாது. உனக்காக போ. அங்கிள் பேக் பேக் குடு குடு. அதுல ஆத்மலிங்கம் இருக்கு, ஜாகிரதை. கமான், பாத்தீங்களா போறா. தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்ததும் போறான் பாத்தீங்களா, அவன் தான் மனிதன். பார்க்கிறது எதுவுமே உண்மை இல்லை. அகக்கண்ணை திறந்து பாரு, எல்லா உண்மையும் உனக்கு புரியும். భగవంతుని నమ్మి నడక సాగించు. கடவுளை நம்பி நீங்க அடுத்த அடி எடுத்து வையுங்க, அந்த கடவுளே உங்களுக்கு வழிகாட்டுவாரு.
கிரேட், அற்புதம், மகா அற்புதம், மகா விஸ்வஸ்வரூபம். இந்த கங்கா தண்ணிக்காக நான் வாழ்க்கை முழுக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்க கூட இந்த பூமியிலே நான் தான் பலசாலி. அந்த கடவுள் எழுதின தலையெழுத்த மாத்தி என்னுடைய தலையெழுத்த நானே மாத்தி எழுதிக்கிட்டேன். நான் இன்னொரு பிரம்மாடா. என் கண்ணுக்கு முன்னாடியே மனுஷங்க பிறப்பாங்க, வளருவாங்க, அப்புறம் மண்ணோட மண்ணா செத்து போயிடுவாங்க. Because I am eternal. I am eternal. I am immortal. ஓவர். அபிஷேகம் நின்னுடுச்சு. இது எல்லாமே உனக்கு சாதகமாக இல்ல. நோ, விட மாட்டேன். விடு. என் குழந்தையை நான் காப்பாத்தணும். என்ன விடு. நோ. This is supernatural power. Yeah!
இந்த கங்கா தண்ணி யாருக்குமே ஒரு சொட்டு கூட கிடைக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன். ஆமா, விடவே மாட்டேன். அஞ்சி! ஆமா, நான் இந்த தண்ணிய, அதுவும் இந்த புனிதமான கங்கா தண்ணிய யாருக்கும் ஒரு சொட்டு கூட கிடைக்கிறதுக்கு விடவே மாட்டேன். ஆகாயத்துல கங்கா அபிஷேகம் நடக்கும் பொழுது அந்த மகாலிங்கத்தை தொட்டு அபசகனமா எதுவும் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை அப்படி நடந்தா அந்த ருத்ரா மகாருத்ரமா மாறி அப்படி பண்ணவங்களை பஸ்மமாக்கிடுவாரு. அதுக்கான தண்டனை ரொம்ப கொடுமையா இருக்கும். I am the Superman forever. ஏய் பாண்டியா, அதுல உனக்கு தெரியாத இன்னொரு நிபந்தனையும் இருக்கு. ஆகாச கங்கா அபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மலிங்காவை தொட்டா அதுல இருக்கிற சக்தி எனக்கு வந்து நான் உன்னை விட பலசாலி ஆயிருவேன்டா. ஆகாய கங்காவை தொட்டு நீ அமரனா மாறினா அதை விட பவித்திரமான இந்த ஆத்மலிங்காவை தொட்டு உன்னை மிஞ்சிற அமரனா மாறுவேன்டா. இந்த லிங்காவை நான் இப்பவே தொட்டு சிவசக்தியை நான் வசியமாக்கிக்கிறேன். வேண்டாம், வேண்டாம். No. இந்த சக்தி கூட எனக்கு தான் வேணும். நான் இப்பவே என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கல்ல? இந்த சிவலிங்கத்தை இப்ப தொட்டா நான் சக்தி எல்லாம் போய் பஸ்பமாயிடுவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? அந்த தப்பு நான் பண்ண மாதிரி பண்ண மாட்டேன், ஆனா அதை நீ பண்ண மாதிரி பண்ண வைப்பேன். நீ தான் பஸ்மமாகி போக போற. நீ எனக்கு தரேன்னு சொன்ன அந்த பஸ்மாஸ்வர முத்திரைய உனக்கே நான் கொடுத்துறேன். நீ தான் பஸ்மமாக போற. நீ தான் பஸ்மமாக போற. சிட்டி, சிட்டி, வாங்க போலாம்.